Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள பொதுச் செயலாளர் இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களின் எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. கிட்டத்தட்ட 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த 173 தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கல்லூரி மாணவ மாணவிகளை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஓயமாட்டோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம். 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்ட வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி குற்றச்சாட்டு. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே இப்போ இந்த கல்லூரிக்கு முன்பாகவே ஒரு மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் FL2 ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஒரு பிராந்தி கடையை இப்பொழுது திறந்திருக்கின்றார்கள். அருகாமையிலேயே பிராந்தி கடை இருக்கின்ற போது அங்கே குடித்துவிட்டு அங்கே மாணவ மாணவிகள் செல்கின்ற போது எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. திருவள்ளுவர் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்ப்பை மீறி வேண்டுமென்றே திமுக அரசு கல்லூரி மைதானத்தில் டைடல் பார்க் அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இங்கே டைட்டில் பார்க் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு எதிர்காலத்திலே போதிய கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடமில்லாமல் போய்விடும், ஆகையால் நீங்கள் வேறு இடத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் இன்றைய தினம் அதை செய்கின்றார்கள். திமுக அரசு எப்பொழுது முடிவுக்கு வரும், அதிமுக அரசு எப்போது ஆட்சிக்கு வரும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நீங்கள் என்னதான் செய்தாலும் கூட இந்த அரசு எப்பொழுது போகும், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை கேட்கின்றார்கள், மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது முதலமைச்சர் ஆவார், எப்போது தேர்தல் வரும் என்றுதான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆட்சியில் 1000 மதுக்கடைகள் குறைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் தற்போது மதுக்கடைகளை குறைக்காமல் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய மதுக்கடைகளை தொடங்கி வருகிறது. திருட்டு ஓட்டு போடுவதற்காக தான் சிறப்பு தீவிர திருத்தத்தை திமுக எதிர்க்கிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம்.
அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும், அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் அம்மா அவர்கள் 500 கடையை குடித்தார்கள், அண்ணன் அவர்கள் 500 கடையை குடித்தார்கள். ஆனால் இவர்கள் கடையை குறைப்பதற்கு பதிலாக அந்த கடையை அதிகப்படுத்தினால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தேர்தல் கமிஷனே அது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. இதிலே உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப இறந்த வாக்காளர்களும் வெளியே சென்ற வாக்காளர்களும் இருந்தால் நீங்கள் அதிகாரி இடத்திலே நாளை தினம் வாக்குப்பதிவின் போது அந்த பூத் ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு திருட்டோட்டு போடுவதற்காகத்தானே இதை எதிர்க்கின்றீர்கள். எதற்காக எதிர்க்க வேண்டும்? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் அவரது முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு கழக துண்டு வழங்கி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வரவேற்றார். மதுரையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்திப்பு. அண்மையில் உயிரிழந்த பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் மரணத்திற்கு துக்கம் விசாரிப்பதற்காக நேரில் சந்தித்ததாகவும் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் பேட்டி. தெலங்கானாவில் இருந்து மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட 45 இந்தியர்கள் பேருந்து விபத்தில் பரிதாபமாக உயிரிழப்பு. மெக்காவில் இருந்து மதீனாவுக்கு புனித பயணம் செய்த பேருந்து மீது டீசல் லாரி மோதிய விபத்தில் 11 குழந்தைகள், 20 பெண்கள் உள்ளிட்ட பலர் உடல் கருகி பலியான சோகம். சவுதி அரேபியாவில் பேருந்து விபத்தில் சிக்கி 45 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், உயிரிழந்தோர் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாமல்ல இறைவனை வேண்டுவதாக அறிக்கை. கரூர் ஸ்ரீ வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றி வருவதை கண்டித்து பொதுமக்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தீய சக்தி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் 6ஆம் வகுப்பு பயிலும் 12 வயது சிறுமியை இரு காமுகர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற கொடூரம். தமிழகத்தில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடூரங்களை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பும் பெற்றோர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே யோகா சொல்லிக் கொடுப்பதாக கூறி 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ சட்டங்களில் சிக்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் காதலிப்பதாக ஏமாற்றி 16 வயது சிறுமியுடன் தலைமறைவான இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்சோ குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமிக்கு 15 வயதாக இருக்கும்போது இரு வீட்டாரும் இணைந்து திருமணத்தை நடத்தி வைத்த நிலையில் குழந்தை திருமண விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் சமூக நலத்துறை கோமா நிலையில் இருந்ததா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த கிராம நிர்வாக அலுவலர். 35 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமார், அவரது உதவியாளர் டேவிட் தலைமறைவான நிலையில் இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம்.
விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் போதை மாத்திரை விற்பனை செய்த ரவுடி பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலைப்பகுதியில் 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊழல் கண்டுபிடிப்பு. கள்ளச்சாராயத்தால் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஏற்பட்டும் திருந்தாத விடிய அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சிறிது கூட அக்கறை இல்லாமல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் நிரூபணம். வெளி மாநிலத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட சுமார் 4 கிலோ கஞ்சா மற்றும் 22 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திருவள்ளூர் அருகே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த இளைஞரிடமிருந்து மெத்தப்பட்டமைன் மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கின. இளைஞர்கள் சிந்தித்தால் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் அவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை ஸ்டாலின் அரசு தடுக்க மறுக்கிறதா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா விமான நிலையத்தில் பறிமுதல். கஞ்சாவை கடத்தி வந்த வடமாநில பெண் சிக்கிய நிலையில் சர்வதேச போதைப் பொருட்களின் கூடாரமாக விடிய அதிமுக அரசு தமிழகத்தை மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பர்கூரில் குடும்ப தகராறில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர கணவர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் மது பாட்டில் மூடி திறந்திருப்பதை கேள்வி கேட்ட மது பிரியரிடம் வாக்குவாதம் செய்து தாக்கி டாஸ்மாக் விற்பனையாளர் அராஜகம். டாஸ்மாக் கடை மூலம் போலி மது பாட்டில்கள் விற்கப்படுகிறதா என எழும் சந்தேகம். சென்னை வடபழனியில் மைதானத்தில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட இளைஞரை நண்பருடன் சேர்ந்து கத்தியால் கழுத்தை அறுத்து போதை ஆசாமி கொடூரம். கஞ்சா போதையில் இளைஞர்கள் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டு வரும் நிலையில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க சிறிதும் அக்கறை இல்லாமல் ஸ்டாலின் அரசு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே புலியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வெள்ளாளப்பட்டி பகுதியில் இரவு நேரத்தில் முகமூடி கொள்ளையர்கள் 2 கையில் கடப்பாறையுடன் வலம் வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மோசடியாளர்களிடம் கமிஷனை பெற்றுக்கொண்டு கப்சிப் என்று உறங்கும் ஏவல் துறையினர் இரவு நேரத்தில் முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக குற்றச்சாட்டு. சென்னை கொரட்டூர் ஏரியின் மேற்பரப்பு வேதியியல் கழிவுகள் காரணமாக பிங்க் நிறமாக மாறியுள்ளதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம். அம்பத்தூர் ஏரியில் இருந்து சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை வெளியீடுகள் கலந்ததால் கொரட்டூர் ஏரி தண்ணீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு மாறாக ஷட்டர் திறந்த நிலையில் இருப்பதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் அரசியல் தலையீடு ஏற்பட்டுள்ளதால் தயாரிப்பாளர்கள் மத்தியில் கலக்கம். தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என தயாரிப்பாளர்கள் விரும்பும் நிலையில் அதற்கு எதிராக ஆளும் கட்சியைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவன முக்கிய நிர்வாகி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் நில அளவை, சொத்து சரிபார்ப்பு, விவசாய கண்காணிப்பு போன்ற முக்கிய பணிகள் அரசு திட்டங்கள் மற்றும் இஸ்ரோ வழங்கும் இலவச செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தாமல் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏன் என மக்கள் கேள்வி. மற்ற மாநிலங்கள் மத்திய அரசு திட்டங்களை பயன்படுத்தி செலவை குறைக்கும் நிலையில் தமிழகத்தில் பொதுமக்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாக விமர்சிக்கும் மக்கள், நிலம் மக்களுடையது, ஆனால் வரைபடம் மட்டும் தனியாரின் கையிலா என்றும் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியின் பிரதான நீர் ஆதாரமாக விளங்கும் தாமரை ஏரியில் கருப்பு நிறத்தில் மிதக்கும் ரசாயன கழிவு. அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளை ஏரியில் கொட்ட அனுமதிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பஷீராபாத் மசூதியின் மேல் தளத்தில் உள்ள மதரசா பள்ளியில் மாணவர்களை இரக்கமின்றி சரமாரியாக தாக்கும் ஆசிரியர். மாணவர் ஒருவரை கொடூரமாக ஆசிரியர் தூக்கி வீசும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானதால் பெற்றோர் அதிர்ச்சி. வடிகால் வசதியின்மை, கழிவுநீர் தேக்கம், கொசு உற்பத்தி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொற்றுநோய் பரவல் அதிகரித்து மக்கள் கடும் பாதிப்பு. குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறையால் காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி, உடல் சோர்வு, தொண்டை வலி அதிகரித்து வரும் நிலையில் கேரளாவில் பரவி வரும் வைரஸ் தொற்று தமிழகத்திலும் பரவுமோ என மக்கள் பீதி. கோவை மாநகராட்சி தூய்மை பணி வாகன ஓட்டுநர்கள் தகுந்த காரணமின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சக வாகன ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டம். மாநகராட்சி நிர்வாகம் முறையான ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள தூய்மை பணி ஓட்டுநர்கள் அட்டைப்பூச்சியை போல் விடியா ஸ்டாலின் அரசு தங்களின் உழைப்பை உறிஞ்சுவதாக வேதனை. இந்த கோவை மாநகராட்சியில் எங்களோட உரிமைகளையும் எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளையும் கேட்டால் வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தியை கையாளுறாங்க. நாங்கள் எங்களுக்கு வர வேண்டியதை கேட்குறோம். புதுசாக நீங்கள் ஒன்றும் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதும் கிடையாது. தொழிலாளிகள் எக்கேடு கட்ட போகட்டு, நம்மளுக்கு வேலை நடந்தால் போகுதுங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். எப்படி நாங்கள் போய் ஒரு சுடுகாட்டில் வண்டியை நிறுத்தி நாங்கள் சாப்பிட முடியும்? நாங்கள் மனுஷங்க தானே. எங்களை அப்போ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இந்த மாநகராட்சி நிர்வாகம், இந்த ஒப்பந்த நிறுவனமும் எங்களை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் மழை காலத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. மழை காலத்தில் அமைக்கப்படும் சாலை எவ்வாறு தரமானதாக இருக்கும் என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் சாலையை மழை காலத்தில் அமைக்க வேண்டிய தேவை என்ன எனவும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் கீரம்பாடியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் முறையாக பணி செய்யாத மற்றும் மாணவர்களை வேலை செய்ய பணிக்கும் பொறுப்பு தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய கோரி பள்ளிக்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் போராட்டம். விடியா மாடல் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையின் மெத்தன போக்கால் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க இயலாத நிலை ஏற்படும் என குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை காமராஜர் சாலையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்யாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் போர்க்கொடி. மாற்றுத்திறனாளி மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லை. அந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கோம். இது இப்போதைக்கான போராட்டம் கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மனு கொடுக்கிறோம். இது கண்ணகி நகருக்கு வருது. ஆனா அங்க இருக்கிற அரசு அதிகாரி அதை பொருட்படுத்துறதே கிடையாது. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை அம்பத்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, விடியா திமுக அரசு உரிய பதில் அளிக்கும் வரை தங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என எச்சரிக்கை. உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்ற அவர் எங்களுடன் இன்னும் வரல. எங்க கூட இன்னும் எது ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னே தெரியல. எத்தனையோ போராட்டம் பண்ணோம். இப்போ நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். 2000 குடும்பம் இருக்குது. அந்த 2000 குடும்பம் 4 மாசமா சாப்பாடு இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த 4 மாசமா அந்த 2000 குடும்பம் உண்ணாவிரத்துல தான் இருக்குது. 3 வேளை சாப்பாடு 1 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 நாட்களில் 22 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். பிரச்சினைக்கு தீர்வு காண துளிக்கூட அக்கறை காட்டாமல் ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் என்ற ஆசையை தூண்டிவிட்டு ஒப்பந்த தொழிலாளர்களை திமுக அரசு வேதனைப்படுத்துவதாக தமிழ்நாடு தேசிய சுகாதார திட்ட பணியாளர்கள் குமுறல். சென்னையில் திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு பிறகே தங்களுக்கு பணி நிரந்தரம் என்ற ஆசை வந்ததாகவும் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் என்ற எண்ணம் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வரைக்கும் இல்லை. காரணம் என்னன்னா, போதுமான வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஊதியம் இருந்தால் போதும் இருந்தோம். ஒரு மனிதனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணுன்ற அடிப்படையில் 153வது வாக்குறுதியாக இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கொடுத்தது இவர்கள்தான். மாநில அரசை தொடர்பு கொண்டால் நீங்கள் மத்திய அரசை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களிடம் நிதி இல்லை என்ற ஒரே பதிலை மட்டுமே வழங்கிக் கொண்டு 5 ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றி வருகிறார்கள். சென்னையில் சுமார் 5,000க்கும் அதிகமான சாலைகளில் பெயர் பலகை இல்லாமலும் இருக்கும் சில பெயர் பலகைகள் சேதமடைந்தும் காணப்படுவதால் சரியான முகவரியை கண்டுபிடிக்க முடியாமலும் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் திணறல். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் செய்வதற்கே நேரம் போதாத நிலையில் மக்கள் நலப்பணிகளை எல்லாம் கவனிக்க நேரம் எங்கே இருக்கிறது என மக்கள் கேள்வி. சென்னையில் மேயர் பிரியாவின் ஓட்டேரி 75வது வார்டில் நூலகத்தில் நுழைந்த மதுபோதை ஆசாமி ஒருவர் ஆடைகளை கழற்றி அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி ரகளையில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. தான் அமைச்சர் சேகர் பாபுவின் ஆதரவாளர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டும் தொனியில் பேசிய நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். சென்னை அடுத்த மாங்காடு அருகேயுள்ள மலையம்பாக்கத்தில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை 1.5 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை. கொள்ளையர்கள் நோட்டமிட்டதன் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் ரோந்து பணிகளை முறையாக செய்யாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கரூர் அருகே மூதாட்டியின் வீட்டில் 5 சவரன் நகை திருடப்பட்டது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கையில் உருட்டு கட்டையுடன் எந்தவித அச்சமும் இன்றி உள்ளாடையில் உலா வந்த காட்சிகள் பதிவு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது துளிக்கூட பயமில்லை என்பதை பறைசாற்றும் வகையில் வெளியாகிய இந்த சிசிடிவி காட்சியால் அஞ்சி நடுங்கும் பொதுமக்கள். சென்னை மதுரவாயலில் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் சீரமைத்து கட்டிய சுற்றுச்சுவர் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருந்ததால் பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணியின் போது இடிந்து விழுந்த பயங்கரம். இடிபாடுகளில் சிக்கி ஆட்டோ ஒன்றும் சேதமடைந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனுக்காகவே கட்டுமானங்கள் நிறைவேற்றப்படுவதால் தரமின்றி காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலவச வீடு வழங்க கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து திருநங்கைகள் போராட்டம். போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க ஸ்டாலின் அரசு எடுத்துள்ள முடிவால் பயணிகள் பெரும் கவலை. ஸ்டாலின் அரசின் கமிஷன் பேராசையால் அரசு வசதிகள் அனைத்திற்கும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் சூழல் உருவாகி ஒரு கழிப்பறையை பயன்படுத்தக்கூட அதிக பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என மக்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு உரிய கட்டிட வசதி இல்லாததால் கோயில் வளாகம் தெருவில் வகுப்புகள் நடந்து வரும் அவலம். ஊர் பொதுமக்கள் 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பள்ளிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் கட்டிடம் கட்ட நிதியும் கொடுக்கவில்லை, அனுமதியும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஸ்கூல் வந்து 2 ரூம் தான் இருக்கு. 2 ரூம்ல 9-10 மட்டும் தான் கிளாஸ் ரூம் இருக்கு.
6, 7, 8 ரெண்டுமே வெளியே தான் நடத்துறாங்க. ஸ்கூல் முன்னாடி புறம் தான், தரையில தான் நடத்துறாங்க. வெயில் மழை எல்லாத்துக்குமே வெளியே தான் நடத்துறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி டீச்சர்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. ரொம்ப போராடுறோம். நாங்களும் எம்எல்ஏ கிட்ட கொடுத்து பார்த்தோம், எம்பி கிட்ட கொடுத்து பார்த்தோம். எல்லா அதிகாரிகள் எல்லா திமுகவும் செய்யல. இனிமேல் எங்களுக்கு இந்த பேப்பர் நிருபரால எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சுற்றிய பகுதிகளில் வாழை பயிரிட்ட விவசாயிகள் வாழைத்தார்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் வேதனை. வாழைத்தார் ஒன்று 200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு உரிய விலையை நிர்ணய செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். உர தட்டுப்பாடு இல்லை என விடியா அரசின் வேளாண் துறையினர் ஸ்டாக் பட்டியல் வெளியிடும் அதே நேரத்தில் கடைகளில் யூரியா கிடைக்காமல் விவசாயிகள் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. திமுக அரசு உர பதுக்கலை தடுக்க மறுப்பதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை. சம்பா பருவம் முழுவதற்கும் குறைந்தபட்சம் 160 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 40 டிஎம்சி குறைவாக உள்ளதாக டெல்டா விவசாயிகள் வேதனை. தண்ணீர் பற்றாக்குறையால் ஏற்படும் சேதங்களை கருத்தில் கொண்டு கட்டாய பயிர் காப்பீட்டை அமல்படுத்த ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைக்க ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திட மேலாண்மை கழிவுநீர் தொட்டி அமைத்தால் சுமார் 8 லட்சம் ஏக்கர் விவசாய நில பாசனம் கெட்டிவிடும் சூழல் உருவாகும் என்றும் 2 லட்சம் பேரால் உபயோகிக்கப்படும் குடிநீரும் மாசுபடும் என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தர்ணா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். நாங்க எல்லாம் ஒவ்வொரு மாற்றத்தினால 4000 5000 செலவு பண்ணி நியமன பாதி கொடுத்தவங்களுக்கு கொடுக்கல, தகுதியாற்றி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கல. வீட்டில் படுத்த படுக்கையா ஒரு வேலை செய்யாத கொள்ளாதவங்களுக்கு 20 ரூபா போய் அவங்க வீட்டில் தட்டி எழுப்பி உனக்கு நியமன பாதி நான் தரேன், நியமன பாதி தரேன்னு சொல்லி வார்டு மெம்பரிலிருந்து கவுன்சிலர் இருந்து மாவட்ட இது வரைக்கும் எல்லாமே தட்டி அவங்களா கொடுத்துக்கிறாங்க. நாங்க மனு கொடுத்து வேட்பு மனு கொடுத்து தாக்கல் பண்ணவங்களுக்கு ஒருத்தர் கூட அந்த இது கொடுக்கல. கோயம்புத்தூரில் காட்டன் கழிவு விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபன் எண்ட் நூற்பு மில் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதால் அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்புறம் மற்றும் பிரதான சாலைகளில் கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். கடும் குளிரும் நிலவியதால் பொதுமக்கள் தங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றிய 19 மீனவ கிராமத்தினர் கனமழை பெய்யும் என்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு. மரக்காணம், அனுமந்தை மற்றும் செட்டிக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமத்தினர் தங்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. தமிழகத்தில் இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், அரியலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வருகின்ற 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும்